Hello my dear family, miniature photo frame class ஓட part 4 வீடியோ தான் இது. part 3 வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதில் எப்படி ஒரு ஃப்ரேமை ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணுறது, லைட்டிங் எப்படி செட் பண்ணுறது, லைட்டிங்க்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும், அதுக்கப்புறம் மொத்த இந்த பாக்ஸுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் எங்கே வாங்கலாம், இதை பற்றி எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த ரூம் டெக்கரேஷனோட லாஸ்ட் வீடியோ. இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த இயரோட லாஸ்ட் வீடியோவும் இதுதான். இந்த இயர் கண்டிப்பாக நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வரைக்கும் இந்த ஃபினிஷிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த செட்டப்லாம் இன்னும் உங்களுக்கு பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா பார்ட் 1லேருந்து பார்ட் 3 வரைக்கும் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதில் தான் இதில் எப்படி செட் பண்ணுறது, எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. மினியேச்சர் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் லைட்டிங் இல்லாமலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் டாப்பில் ஒரு சைடு மட்டும் டெக்கரேஷன் பேப்பர் ஒட்டாமல் இருக்குது இல்லையா, டிசைன் பேப்பர். ஸோ அது ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைனுக்கு லேஸ் மாதிரி கொடுத்து ஒரு பார்டர் எஃபெக்ட் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அது மேலே டாப்பில் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா 4 சைட்லேயுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம். உங்களோட டிசைனுக்கு அது எப்படி சூட் ஆகுதுன்றதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இப்போ அந்த போர்டுலேயே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் போர்டுலேயே ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா ஹார்ட் க்ளூ அது மாதிரி யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக மெஷர்மெண்ட்டுக்கு அந்த லேஸை கட் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ஹார்ட் க்ளூவில் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடும். ஸோ கரெக்டாக ஒட்டும்போது அந்த லேஸ் வெளியே வராத மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த சைட்லாம் வேணுமோ ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டிங்க்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸ்ட்ரிப் லைட் தேவைப்படும். இது மல்டி கலர்லேயும் இருக்குது, சிங்கிள் கலர்ஸ்லேயுமே அவைலபிளில் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் செட் ஆகுன்றதை பார்த்து வாங்கிக்கோங்க. நான் ரெண்டு ஸ்ட்ரிப் லைட் வச்சுருக்கேன். ஒன்று ஒயிட் கலர், இப்போ நீங்கள் பார்க்குறது ஒயிட் கலர் ஸ்ட்ரிப் லைட். இந்த மாதிரி மாடல் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஒயர் அட்டாச் பண்ணியிருக்கேன் இல்லையா, பட் ஆனால் ஒயர் அட்டாச் பண்ணி வராது. இந்த லைட் மட்டும் உங்களுக்கு 5 மீட்டரில் ரோல் பண்ணி கிடைக்கும். உங்களுக்கு என்ன கலர் கிடைக்குதோ நீங்கள் அது வாங்கிக்கலாம். நான் ஒயிட்டும் எல்லோ, ஒரு மாதிரி லைட் எல்லோ ஷேடு, கோல்டன் ஷேடுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த 2 கலர் வச்சுருக்கேன். ஏன்னா வெட்டிங் தீம், ரூம் தீம், அதுக்கு ஒவ்வொரு சிலருக்கு ஒவ்வொரு கலர் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் 2 இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எது உங்கள் தீமுக்கு கரெக்டாக செட் ஆகுமோ நீங்கள் அந்த கலர் வாங்கிக்கலாம். லைட்டிங் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஒயிட் வச்சாலும் ஓகே தான். இல்லை கோல்டன் கலர் எல்லா தீமுக்குமே செட் ஆகும். ஸோ நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ வாங்கிக்கோங்க. இப்போ இந்த லைட்டில் நான் இந்த ஒயரை அட்டாச் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது நம்மளே அட்டாச் பண்ணணும். நீங்கள் வாங்கும்பொழுது உங்களுக்கு அந்த லைட் மட்டும்தான் வரும். இந்த மாதிரி ஒயர் கனெக்ஷன் எல்லாமே நம்மளே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேபிளோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசி ஜாக் ஃபீமேல் கனெக்டர். இந்த கேபிள் நீங்கள் தனியாக வாங்கி இந்த எல்இடி லைட்டோட இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணி எடுக்கணும். சால்ட்ரிங் என்கிட்ட அந்த டூல் இல்லை, ஸோ அதனால் நான் பண்ண மாட்டேன். வெளியே அந்த எலக்ட்ரிஷியன் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இந்த ஸ்ட்ரிப் லைட்டையும் அந்த கேபிளையும் கொடுத்து சால்ட்ரிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு 20 ரூபாலேருந்து ஒரு 50 ரூபா வரைக்கும் ஆகும். நீங்கள் கேபிள் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா 20 ரூபா 30 ரூபாலேயும் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட் ஸ்ட்ரிப்பையும் இந்த கேபிள் அந்த ஜாக் கனெக்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதையும் நான் அவங்கக்கிட்ட கொடுத்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துப்பேன். இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணி வச்சுருவேன். எப்போ ஆர்டர்ஸ் வரும்ன்றது தெரியாது இல்லையா, ஸோ அதனால் முன்கூட்டியே இந்த மாதிரி அந்த எல்இடி லைட்டோட அந்த கேபிளை கனெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு மெஷர்மெண்ட் எவ்வளோ வேணுன்றதை பொறுத்து நீங்கள் உங்களோட பாக்ஸில் அந்த லைட் எவ்வளோ நம்மளுக்கு தேவைன்றதை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. மெஷர் பண்ணி எடுக்கும்பொழுது இதில் கட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த எல்இடி லைட்லேயே கட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்பிளில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த லைட் எல்லா பல்புமே எரியும். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்ஸர் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு
ஒரு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து காமனாக எல்லா ஸ்ட்ரிப் லைட்லேயுமே வரும். நீங்கள் ஏதாவது கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் கட் பண்ணணும். ஸோ அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சால்ட்ரிங் பண்ண தெரியும், உங்ககிட்ட அந்த டூல் இருக்குது அப்படின்னா நீங்களே வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சிம்பிளான வேலை தான். சால்ட்ரிங் டூல் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்களே வந்து பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி லைட் தனியாக வாங்கி இந்த மாதிரிலாம் நிறையா ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஆல்ரெடி அவங்க லைட்டாகவே ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்களா நம்ம ஷேடோ பாக்ஸ் வாங்குகிற இடத்துல அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து இந்த ஷேடோ பாக்ஸ்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. லைட்டுமே உங்களுக்கு வேணும்னா அவங்களே ஃபிக்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தேவை இருக்குது அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் இந்த வீடியோவோட எண்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மினியேச்சருக்கான திங்ஸ் ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட பாக்ஸ் வாங்கும்போதே லைட் எல்லாமே நீங்கள் செட் பண்ணியும் வாங்கிக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம். உங்களுக்கு நீங்கள் செட் பண்ணி வாங்குறதுனாலும் வாங்கிக்கோங்க, இல்லை நீங்களே லைட் செட் பண்ணிக்கிறீங்கனாலும் நீங்களே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு வந்து வெளியே போய் இந்த மாதிரி அலைஞ்சு வாங்குறது அந்த மாதிரி இதெல்லாம் செட் ஆகாது, வீட்டுக்குள்ளே இருந்தே தான் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பாக்ஸ் வாங்கும்போதே லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரியான பாக்ஸஸ் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து இல்லை நாமளே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஸ்ட்ரிப் லைட் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வாங்கி சால்ட்ரிங் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ரிப் லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் கனெக்ஷன் இல்லாமல் தானே இருக்குது. நீங்கள் புதுசாக வாங்கும் பொழுதுமே ஒரு 5 மீட்டரில் வரும். இதை நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கட் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் இதில் வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். சால்ட்ரிங் பண்ணும் பொழுது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலுமே லைட் வந்து உங்களுக்கு அதில் திருப்பி அந்த கனெக்ஷனில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால லைட் வந்து எரியாமலும் போகலாம். ஸோ அதனால் சால்ட்ரிங் பண்ணும்பொழுது நல்லா பார்த்து யார் நல்லா பண்ணி தராங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பண்ண தெரிஞ்சுன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜாக்கில் வந்து நம்ம வந்து அடாப்டர் வந்து கனெக்ட் பண்ணணும். அடாப்டர் கனெக்ட் பண்ணி தான் நம்ம ப்ளக் பாயிண்டில் வந்து லைட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அடாப்டர் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அந்த பின்னுக்கு செட் ஆகிற மாதிரியான அடாப்டர் நம்ம வந்து அந்த ஃபீமேல் ஜாக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பின்னுக்கும் இதுவும் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிற மாதிரியான அடாப்டர் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து நார்மல் அடாப்டர் தான். இதோட ரேட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 210 வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி குவாலிட்டியில் வாங்குறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. 150 230 வரைக்குமே இந்த நார்மல் அடாப்டர் வந்து கிடைக்கும். இது வந்து இந்த பின்னில் பர்ஃபெக்டாக செட் ஆகும். அடாப்டர் வந்து எத்தனை ஆம்பியர் அது எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வாங்கும்போது அதில் இருக்கிற மாதிரி கேட்டு கூட வாங்கிக்கலாம். 1 ஆம்பியர் இல்லாட்டி 2 ஆம்பியர் வந்து நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ குவாலிட்டியாக வாங்குறீங்க, பெரிய ஃப்ரேம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா 2 ஆம்பியர் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். சின்ன சைஸ்னால் 1 ஆம்பியர் கூட ஓகே தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்லாம் எரியுதான்னு செக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து இப்போ சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடில் நான் கொஞ்சமாக லைட்டாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது வந்து நான் பண்ணுற மெத்தட். இது ஒவ்வொரு நீங்கள் ஷாப்பில் வாங்குறத பொறுத்தும் அவங்க லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மெத்தட் வந்து மாறும். ஒரு சிலர் வந்து அந்த சென்டரில் அந்த கரெக்டாக கேபிள் எங்கே வருதோ அங்கே ஹோல் போட்டு அந்த கேபிளை வெளியே எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களோட இஷ்டம். உங்களுக்கு எப்படி வந்து அந்த வயரை வந்து வெளியே கொண்டு வரணுமோ நீங்கள் ஹோல் போட்டும் கொண்டு வந்துக்கலாம். இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த வயர் வந்து இந்த கேப்பில் உள்ளே வர மாதிரி நான் வந்து செட் பண்ணுறேன். நீங்கள் இல்லை எனக்கு லைட் வந்து கரெக்டாக எங்கே வருதோ அங்கேருந்து ஹோல் போட்டு அந்த வயரை வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் எடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம். நான் பண்ணுற மெத்தட் வந்து ஆக்சுவலாக இது தான். நான் வந்து எல்இடி லைட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு எல்இடி லைட் இல்லை, நீங்கள் லைட் இல்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா கஸ்டமர் வந்து இப்போ லைட் வச்சு கேட்குறாங்க அப்படின்னா லைட்டுக்கான அமௌண்ட்டு அதுக்கான இதையும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைட் இல்லாமல் கேட்குறாங்கன்னா அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களோட இஷ்டம். இதில் வந்து ஆல்ரெடி இந்த லைட்டுக்கு பின்னாடி வந்து கம்மு வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ நீங்கள் அந்த கம்மு இருக்கும் இல்லையா, அந்த இதை நீங்கள் எடுத்துகிட்டு ஒட்டும்போது லைட்டாக அங்கங்கே வந்து அந்த 743யும் ஒவ்வொரு ட்ராப் விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த லைட் வந்து நின்றும். ஏன்னா இந்த கம்மு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது.
ஸோ அதனால லைட்டாக நீங்கள் அங்கங்கே ஒரு ட்ராப் வந்து 743 வந்து யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் இப்போ பண்ணுறதுல ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து அந்த லைட் ஒட்டுறேன் இல்லையா, ஒட்டி முடித்ததுக்கப்புறமா லைட்டுக்கு அந்த சைடு வந்து அந்த உட்டன் வந்து அப்படியே தெரியும், உட்டன் கலர். ஏன்னா நான் வந்து டிசைனர் பேப்பர் வந்து ஒட்டலை, பட் ஆனால் அது ஒட்டணும். நீங்கள் வந்து இந்த லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு அந்த பேக் சைடு வந்து அந்த உட்டன் வந்து தெரியுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு மேலே வந்து அந்த டிசைனர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு அந்த ஒயிட் கலர் பேப்பர் என்கிட்ட அவைலபிள் இல்லை. நான் இனிமேல் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, வீடியோக்கு உங்களுக்காக தானே நான் இதை ஃப்ரேம் பண்ணுறேன். ஸோ அதனால வந்து சரி உங்ககிட்ட இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லைட்டுக்கு பின்னாடி இருக்க இடத்துல வந்து டிசைனர் பேப்பர் வந்து ஒட்டலை, பட் நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மேலே வைக்கிற அந்த லேஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து 4 சைடு நான் கவர் பண்ணி எடுத்திருக்கேன். ஒவ்வொரு தீமுக்கு வந்து 4 சைடு நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு சிலதுக்கு வந்து நீங்கள் ஒரே மேலே மட்டும் கவர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து டேப் போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்டாப்லர் போட்டு அந்த ஒயர் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டிஃபாக வந்து பார்த்துக்கோங்க. ஒன்று டேப் போடுங்க, இல்லாட்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. அதை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல அந்த உட்டன் கலர் தெரியுதா, இதில் வந்து டெக்கரேஷன் பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இதில் லேஸ் வந்து நான் குட்டி தான் வச்சுருக்கேன், 1/2 இன்ச் கிட்ட தான் வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் 1 இன்ச் போல் நல்லா கொஞ்சம் டிசைனர் லேஸாக பெருசாக வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாப்பில் இருக்கிறது வந்து நீங்கள் ஒட்டாட்டியும் ஒன்றும் தெரியாது. ஸோ அது உங்களோட இஷ்டம். இப்போ நான் வந்து என்னோடய ஃப்ரேம்லேயே கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால ஜஸ்ட்டு நான் இது மேலே வச்சா போதும். இல்லை ஒரு சில ஃப்ரேமில் எப்படி இருக்கும் அப்படின்னா கிளாஸ் வந்து தனியாக தான் வரும், அதில் ஒட்டியே இருக்காது, தனியாக தான் இருக்கும். கிளாஸாக இருக்கலாம், இல்லாட்டி அக்ரலிக் ஷீட்டாக இருக்கலாம். நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ அதை பொறுத்து இருக்கும். நீங்கள் வச்சு கரெக்டாக ஃப்ரேம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பேக் சைடு வந்து வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு ஹேங்கிங் வந்து இருக்கணும். இது நானாக ரெடி பண்ணுற ஃப்ரேமுன்றதுனால அது எல்லாமே நான் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி வந்து மார்க்கெட்லேருந்து வாங்குறீங்க அப்படின்னா இதெல்லாமே உங்களுக்கு வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு எல்லாமே அவங்க அட்டாச் பண்ணியே கொடுத்துருவாங்க. நீங்கள் உள்ளே இருக்கிற சென்டர் டிசைன் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும், மற்றது எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு ஒரு வேலையாக இருக்காது. நான் வந்து இப்போ ஸ்க்ரூ போட்டு இந்த சைடு எல்லாமே டைட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களுமே உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் வந்து நீங்கள் வாங்குவீங்க இல்லையா, அப்போ வந்து ரெடிமேட் ஃப்ரேம் வாங்கும்பொழுது ஸ்க்ரூ வந்து இந்த ஃப்ரேம் சைடு ஃப்ரேம் இருக்கு இல்லையா, நான் இப்போ டிசைனர் ஃப்ரேம் வச்சுருக்கேன்ல, அதில் இருக்க ஸ்க்ரூவை வந்து கலட்டாதீங்க. அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, பாக்ஸுக்கு இருக்க ஸ்க்ரூவை கலட்டி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் அடுத்து டைட் பண்ணும் பொழுதும் உங்களுக்கு வந்து போர்டில் வந்து நீங்கள் டைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சைடு ஃப்ரேமில் வந்து நீங்கள் ஸ்க்ரூவை கழட்டி மாட்டினீங்க அப்படின்னா அந்த சைடு ஃப்ரேம் வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். இப்போ நான் மாட்டுறது வந்து சைடு ஃப்ரேம் தான், ஆனால் இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் மாட்டுறேன்றதுனால ஸ்க்ரூ மாட்டுறேன்றதுனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து கழட்டி மாட்டினீங்க அப்படின்னா ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்காது. அந்த மாதிரி டைட்டாக இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இதில் லைட்டாக வந்து ஒரு 2 ட்ராப் 743 க்ளூ வந்து லைட்டாக ஒரு 2-3 ட்ராப் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நின்றும். பட் ஆனால் அதை திருப்பி கலட்ட முடியாது, அதுவும் பார்த்துக்கோங்க. ஃபினிஷிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மாட்டுங்க. இன்னொரு டிப்ஸ் வந்து சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இந்த கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி அதில் குட்டி குட்டியாக தூசி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒட்டி வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் விழுகாமல் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஃப்ரேமை தலைகீழாக திருப்பி ஒரு 2-3 தடவை ஷேக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம புக்கு அது இதுன்னு குட்டி குட்டி திங்ஸ்லாம் ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா, கொரியர்லாம் பண்ணும்பொழுது தூக்கி போடுவாங்க, நம்ம ஒட்டின பொருள் வந்து கீழே விழுகாமல் இருக்கணும். ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே கிளாஸு இந்த ஃப்ரேமெல்லாம் மாட்டுறதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், மாட்டுறதுக்கு முன்னாடியே உங்கள் ஃப்ரேமை கொஞ்சம் தலைகீழாக திருப்பி 2-3 தடவை வந்து அதை குலுக்கி பாருங்கள். ஏதாவது பொருள் வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் அந்த க்ளூ போட்டு 743 போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. உங்களோட பொருள் வந்து ஆடாமல் நல்லா ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ அதுதான் முக்கியம். ஏன்னா கொரியர் ஆஃபீஸில் வந்து நம்ம பொருளை எப்படி தூக்கி போட்டு டெலிவரி பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால எவ்வளோ தூக்கி போட்டாலும் நம்ம ஒட்டியிருக்க திங்ஸ் வந்து விழுகாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க.
இது வந்து தாராளமாக யார் வேணாலும் பண்ணலாம். இதில் வந்து இப்போ ரெசின் ஆர்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் பண்ண வேண்டாம், அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து கெமிக்கல் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் அழகாக உட்காந்து ரிலாக்ஸாக உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குமோ நீங்கள் அந்த டைம் கஸ்டமர்கிட்ட வாங்கி பர்ஃபெக்டாக வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யார் வேணால் பண்ணிக்கலாம். 743 க்ளூ யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது கையில் ஒட்டுச்சுன்னா ஃபெவிக்விக் மாதிரி தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் தாராளமாக சூப்பராக எடுத்து கொண்டு போகலாம். ரெசின் ஆர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வீட்டிலேருந்தே ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட் ரெடி பண்ணி விற்கிறீங்கனாலும் சரி, உங்களோட ப்ராடக்டை வாட்ஸ்அப் மூலியமாகவோ இன்ஸ்டாகிராம் மூலியமாகவோ ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா மூலியமாக ப்ரொமோட் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிறத அழகாக ஒரு ஃபோட்டோவாவோ வீடியோவோ எடுத்து நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ரொமோட் பண்ணி ஆஃபர்லாம் கொடுத்து ஆர்டர்ஸ் வாங்குறீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். இந்த லைட் வந்து உங்களுக்கு வீடியோவில் ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு எஃபெக்ட் காட்டுது இல்லையா, இது வந்து ஒயிட் தான். ஒயிட்டில் வந்து கூல் டோன் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு டோன் கலர். உங்களுக்கு நேரில் பார்க்கும்பொழுது இது ஒரு ஒயிட் ஷேடில் தான் இருக்கும். பட் ஆனால் வீடியோவில் வந்து ஒரு மாதிரி ப்ளூ எஃபெக்டில் இருக்குது. பட் ஆனால் இதுவுமே அழகாக தான் இருக்குது. நேர்லையுமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு எந்த டெக்கரேஷன் பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு லைட்டிங்லேருந்து எல்லாமே நீங்களே கூட ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வெண்டார் டீட்டெயில்ஸ் தான். நான் எனக்கு தெரிஞ்ச ஷாப்லாம் சொல்கிறேன். இது வந்து A3 ஸ்டேஷ்னரின்ற ஒரு ஷாப் தான். இவங்க வந்து சென்னையில் தான் இருக்காங்க. இந்த சிஸ்டர்கிட்ட தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷேடோ பாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா தமிழ்நாடுக்குள்ளேயே இருக்கிறதுனால நம்ம ஒரு ஆர்டர் கொடுக்கும் பொழுது ஆனால் ஒரு 3 or 4 டேஸ்க்கு முன்னாடியே ஆர்டர் கொடுத்துற மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்கக்கிட்ட இருக்க ஃப்ரேமை தான் நான் ஒரு வீடியோவாக எடுத்து சென்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரேம் வந்து பக்காவாக ஃபினிஷிங் குவாலிட்டியில் தான் இருக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக அவங்க ஃபினிஷ் பண்ணியே கொடுத்துருவாங்க வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு சைடில் எல்லாமே அந்த ஸ்க்ரூ எல்லாமே உங்களுக்கு மாட்டியே கொடுத்துருவாங்க. இது உங்கள்கிட்ட வந்து கிளாஸ் ஃப்ரேமும் இருக்குது, அக்ரலிக் ஃப்ரேமும் இருக்குது. அக்ரலிக்குன்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே ஆர்டர் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க அவங்கக்கிட்ட. இது வந்து இப்போ இவங்க காட்டுற சைஸ் வந்து 12க்கு 8 இன்ச்சு சைஸு. ஸோ கரெக்டாக 12 இன்ச்சு இருக்கும், இந்த சைடு 8 இன்ச்சு இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சைஸ் வந்து இவங்கக்கிட்ட அவைலபிளில் இருக்குது. இல்லை நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு சைஸும் சொல்லி இந்த சைஸ்க்கு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னாலுமே அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி லைட்டிங்கோடு கேட்குறீங்க அப்படின்னா லைட் ஃபிக்ஸ் பண்ணி அடாப்டருமே சேர்ந்து கொடுத்துருவாங்க. ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணும்பொழுது வாட்ஸ்அப் மூலியமாக மட்டும்தான் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக தான் கேட்குற மாதிரி இருக்கும். இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணியும் பாருங்கள். நம்மளோட டோரி கிரியேஷன்ற வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கிறீங்க அப்படின்னா இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு தென் இவங்க சென்ட் பண்ண PDF எல்லாமே நான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் இருந்தீங்க அப்படின்னா அந்த PDF உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் ஷீட் வந்து நான் வாங்குகிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் கிராஃப்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த கிராஃப்ட்லீஸ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலியமாக தான் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து நான் வாங்குகிற இடம். நான் வாங்காத இடத்த நான் வந்து சஜஷன் பண்ணலை, ஏன்னா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் வாங்குகிற இடத்த மட்டும் உங்களுக்கு கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேஜில் வந்து நீங்கள் பேட்டர்ன் ஷீட் வந்து நிறைய இவங்கக்கிட்ட டிசைன் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கிராஃப்டர்ஸ், இந்த பேஜில் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஷாப்னு இருக்கு இல்லையா, இவங்கக்கிட்ட வந்து ஷேடோ பாக்ஸுமே அவைலபிளில் இருக்குது. நிறையா மெட்டீரியல்ஸ் கிராஃப்ட்டுக்கு ரிலேட்டடான இன்னும் நிறையா மெட்டீரியல்ஸுமே இருக்குது. இவங்கக்கிட்டேயும் நான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே நான் வாங்கின இடத்த சஜஷன் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இவங்கக்கிட்டே வாங்கிக்கோங்க. இல்லை இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நியர்பையில் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்டேயே வாங்கிக்கோங்க. இது வந்து எல்லாமே வாங்குறது எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு வேணும் அந்த இது ஓகே அப்படின்னா நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது நான் எப்படி ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் ட்ராவலிங் சார்ஜ், இல்லை அப்படின்னா கொரியர் சார்ஜு, ஒர்க்கிங் காஸ்ட், ப்ராஃபிட், பேக்கிங் சார்ஜஸ்,
ப்ளஸ் ஷிப்பிங். இந்த பேசிஸில் தான் வந்து நான் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதை இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெட்டீரியல் காஸ்ட்டு தான். மெட்டீரியலில் வந்து நீங்கள் சின்ன சின்ன திங்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஷேடோ பாக்ஸு, லைட்டு, அடாப்டரு, டிசி கனெக்டர், வயரு, ஃபோம் போர்டு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற க்ளூ, என்னென்ன க்ளூலாம் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே, பீட்ஸு, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரு, பெயிண்ட்டு, ஃபோட்டோ பிரிண்டிங்க்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது, லேமினேஷனுக்கு எவ்வளோ காஸ்ட்டு, குட்டி குட்டி மினியேச்சர் திங்ஸ்லாம் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான காஸ்ட்டு, பேட்டர்ன் ஷீட்டு, இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற லிஸ்ட்டு வந்து எல்லா இதுக்குமே காமனாக யூஸ் பண்ணுறது. வெட்டிங் தீம், பர்த்டே தீமுக்கு அப்படிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்பொழுது அதையுமே ஆட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நான் அமௌண்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா ஷேடோ பாக்ஸோட சைஸு, லைட்லாம் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ ரேட் கிடைக்கிது அதெல்லாம் பொறுத்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா 12க்கு 8 இன்ச்சு ஃப்ரேம் இப்போ நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ஃப்ரேம்க்கு வந்து லைட் செட் பண்ணுறது, அந்த குட்டி குட்டி திங்ஸு எல்லாமே சேர்த்து இப்போ நான் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு நான் வந்து இந்த மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ வரும்னு சொல்கிறேன். உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். ஃப்ரேம் வந்து இப்போ 12க்கு 8 இன்ச்சுக்கு வந்து ஒரு 400 ஆகுது அப்படின்னா லைட்டுக்கு வந்து ஒரு 100, அடாப்டருக்கான அமௌண்ட்டு, அதர் மெட்டீரியல்ஸ், ஃபோம் போர்டு, பேட்டர்ன் ஷீட்டு, அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து 200 to 300. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லாம் இல்லை. இதிலேருந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் மினியேச்சர் திங்ஸ்லாம் நிறையா வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் காஸ்ட் வந்து அதிகமாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் கம்மியாக வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா இதில் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ டோட்டல் வந்து மெட்டீரியலுக்கே உங்களுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 850 900 கிட்ட உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட்டே வந்துடும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன அமௌண்ட்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் சார்ஜ் இல்லாட்டி கொரியர் சார்ஜுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மினியேச்சர் திங்ஸ் வாங்க கடைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு வந்து செலவாகும் இல்லையா, அந்த அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இப்போ பாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் தான் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கொரியர் சார்ஜ் வரும். அந்த கொரியர் சார்ஜ் அது எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எல்லாமே ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து இதில் ஆட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஒரு புரியறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்கிங் காஸ்ட். இப்போ ஒரு நாள் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளுக்கான கூலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு நாள் லேபர் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நான் ஒர்க்கிங் காஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 500 rupeesன்னு நான் இதில் மினிமம் அமௌண்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களோட இஷ்டம். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து கோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். இது வந்து லேபருக்கான அமௌண்ட். இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து செய்ய சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்களோ அதுதான் வந்து இந்த காஸ்ட். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் ஒரு 500 rupeesலேருந்து 700 rupeesன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ஒரு பெரிய பாக்ஸாலாம் இருக்குது, ஒரு 3 நாள் வேலை 4 நாள் வேலை நடக்குது அப்படின்னா எத்தனை நாள் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இதில் வந்து அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 500 ஒரு 3 நாள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட். இப்போ நான் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங் வந்து நீங்கள் நிறைய ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா பொருள் வந்து சேல் ஆகாது. ஸோ அதனால இப்போ மினிமம் அமௌண்ட்டுக்கு ஒரு 100 200 அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணி ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து இதில் நான் இப்போதைக்கு மினிமம் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதில் ஒரு 500 1000 ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணுறீங்கனாலுமே அதுவுமே உங்களோட இஷ்டம் தான். அதுக்கப்புறம் பேக்கிங் சார்ஜஸ். பேக்கிங்கில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ப்ராடக்டை வந்து நம்ம வந்து கார்ட்போர்ட் யூஸ் பண்ணுறது, அந்த காக்கி டேப் யூஸ் பண்ணுறது, தெர்மாகோல் ஷீட் யூஸ் பண்ணி பேக் பண்ணுறது, அதுக்கெலாம் எவ்வளோ அமௌண்ட் செலவாகுமோ அந்த அமௌண்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் வந்து இப்போ அப்ராக்ஸாக ஒரு 100 மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து நீங்கள் வேறு அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணுறீங்க அப்படின்னா கொரியர் அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொரியர் பண்ணலை நேர்லேயே வந்து வாங்கிப்பாங்கன்னா இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 12க்கு 8 இன்ச்சு ஃப்ரேமுக்கு அப்ராக்ஸாக வந்து 1900 2200 வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து ஆகும். இது வந்து ஒர்க்கிங் காஸ்ட்டு ப்ராஃபிட் எல்லாமே முன்ன பின்ன நீங்கள் வைக்கிறத பொறுத்து மினிமம் காஸ்ட் வந்து இவ்வளோ ஆகும். மேக்ஸிமம் வந்து நான் எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமர் ரொம்ப மைன்யூட்டான டீட்டெயிலெலாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு தேடி தேடி நீங்கள் பொருள்லாம் வாங்கி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கு டைம் வந்து எவ்வளோ ஆகுது, எத்தனை நாளில் நீங்கள் அதை பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அமௌண்ட் வந்து
ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 300 அந்த ரேஞ்ச் கிட்ட வைக்கலாம். இல்லை ஒர்க்கு உண்மையிலே ரொம்ப டீட்டெயிலாக கேட்குறாங்க அப்படின்னா இதை விட அமௌண்ட்டு நீங்கள் அதிகமாகவும் வச்சு வாங்கிக்கலாம். ஃபோட்டோ எடிட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சிஸ்டம்லலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அதிலேயே பண்ணிக்கலாம். நார்மலாக மொபைலில் யூஸ் பண்ணுறவங்க கேன்வா ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கேன்வா ஆப்பில் கீழே வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது இல்லையா, அந்த சிம்பிளை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு கஸ்டம் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சைடில் பிஎக்ஸ்ன்னு இருக்கும், அதை சென்டிமீட்டர்னு மாற்றிக்கோங்க. சைடில் வந்து உங்களுக்கு இருக்கும், அதை சென்டிமீட்டர்னு மாற்றிட்டு வித்தோடது இவ்வளோ ஹைட்டோடது இவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கரெக்டாக வந்து இந்த சைஸை வந்து கொடுங்க. இது வந்து A4 ஷீட்டோட சைஸு. வித்து வந்து 21.5, ஹைட்டு வந்து 29.5. இதை கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு A4 ஷீட்டு சைஸுக்கு சென்டிமீட்டரில் இந்த பேப்பர் வந்து இந்த பேஜ் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அதை பேக் கொடுத்துக்கோங்க. கீழே எலமெண்ட்ஸுன்னு இருக்கு இல்லையா, எலமெண்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மேலே சர்ச்சில் ஃப்ரேமுன்னு வந்து டைப் பண்ணி சர்ச் வந்து கொடுங்க. கொடுக்கும்பொழுது கீழே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து காட்டும். அதில் ரெக்டாங்கிள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இத்தனை சென்டிமீட்டர் தான் வேணும்னு இருக்கும் இல்லையா, அது எப்படி க்ரியேட் பண்ணணும்னா கீழே பொசிஷன்றதில் போயிட்டு அட்வான்ஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸில் போயிட்டு மேலே வித்து ஹைட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, உங்களுக்கு ஹைட்டு வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் வேணும், வித்து எவ்வளோ சென்டிமீட்டர் வேணும்னு கொடுத்துக்கோங்க. நம்ம பேஜ் க்ரியேட் பண்ணும்போதே சென்டிமீட்டரில் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால இது சென்டிமீட்டரில் தான் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா, நான் இப்போ வந்து ஹைட்டு 15, வித்து வந்து ஒரு 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன். அது கொடுத்துட்டு நம்ம எப்பயும் போல் வெளியே வந்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சைஸில் வந்து க்ரியேட் ஆயிரும். இதை உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி வைக்கணுன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை நான் வந்து இப்போ ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுக்கும்பொழுது உங்களுக்கு அந்த பேப்பரோட ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நிறையாவே கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது எத்தனை ஹைட்டுக்கு வந்து அந்த சென்டர் ஃபோட்டோ வேணுமோ, சென்டர் ஃபோட்டோ எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டு இதிலே வந்து கரெக்டாக பார்த்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா குட்டி குட்டி ஃப்ரேம்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, அதுவும் பண்ணிக்கலாம். இப்போ நான் 9ன்னு இருக்கிறத 7ன்னு மாற்றிக்கிறேன், ஏன்னா ரொம்ப அகலமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் 7ன்னு மாற்றிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் வேணுமோ அத்தனை சென்டிமீட்டருக்கு நீங்கள் இதை வந்து அகெயின் சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து ப்ராப்ளம் இல்லை. திருப்பியும் நான் எலமெண்ட்ஸில் போயிட்டு அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த குட்டி குட்டி ஃபோட்டோவுக்கெலாம் வந்து திருப்பியும் சேம் ஆப்ஷன் தான். பொசிஷனில் போய் அட்வான்ஸ் போயிட்டு வித்து வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ கொடுத்துக்கலாம். நான் வந்து ஹைட்டு வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் ஹைட்டு கொடுக்குறேன். வித்து வந்து ஒரு 3 இல்லாட்டி 3.5. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி பேக்ரவுண்டில் வைக்கிறதுக்கு ஒரு ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோவுக்கான இது வந்து க்ரியேட் ஆயிரும். இது உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை வந்து டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் சைஸில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே இருக்க அந்த டூப்ளிகேட் சிம்பிளை கிளிக் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். பொசிஷன் வந்து மேலே கீழே நகட்டுறீங்க அப்படின்னா அந்த ஆரோ மார்க் யூஸ் பண்ணியும் நீங்கள் நகட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோஸ் வந்து அந்த குட்டி குட்டி ஃபோட்டோஸ் வேணுமோ அது வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிளாக்கு அந்த மாதிரிலாம் வைப்போம் இல்லையா, அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ திருப்பி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு கிளாக் வைக்கிறேன். எனக்கு கிளாக் வந்து 5 சென்டிமீட்டருக்கு வேணும் அப்படின்னா நான் போய் இதில் ஹைட்டும் 5 வித்தும் 5ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கரெக்டாக வந்து எனக்கு ஒரு பாக்ஸ் வந்து க்ரியேட் ஆயிரும். அதையும் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ரேம் வேணுமோ அந்த ஃப்ரேமை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ மேலே வந்து நிறையா ஃபோட்டோஸ் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ பெரிய ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு கேலரி வந்து ஓப்பன் ஆகும். கேலரியில் உங்களுக்கு எந்த இடத்துல அந்த ஃபோட்டோஸ் இருக்கோ அதை போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சென்டர் ஃபோட்டோ எதுவோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இதில் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆயிரும். உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபிட் ஆகலை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே கீழே உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபோட்டோ எவ்வளோ தூரத்துக்கு வேணுன்றதை நீங்களே கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, இதிலையே வந்து நீங்கள் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். இல்லை ஃபோட்டோ வந்து ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா திருப்பி இதுலேயும் கூட நீங்கள் பெருசாகவும் மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட இஷ்டம். கொடுத்துட்டு டன்னுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து வந்துடும். அதே மாதிரி இப்போ கீழே இருக்க ஃபோட்டோவையும் நான் செலக்ட் பண்ணிட்டு
ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை வந்து 1 by 1 நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். சேம் ப்ராசஸ் தான். இந்த கிளாக் வைக்கிறதா இருக்கலாம், அது எல்லாமே சேம். இதே மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா பர்டிகுலர் சைஸில் வந்து நீங்கள் மொபைல்லே வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். பட் இல்லை எனக்கு ஃபோட்டோ எடிட் பற்றிய ஐடியா இல்லை அப்படின்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னாலுமே இதை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம். இந்த இமேஜை வந்து நீங்கள் லாஸ்ட்டாக சேவ் பண்ணிவிட்டு இது வந்து A4 ஷீட் சைஸ் தான் இருக்கும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுப்பீங்க இல்லையா, அந்த ஷாப்பில் ஃபோட்டோ ஷீட்டில் வந்து இந்த இமேஜே எனக்கு A4 ஷீட் சைஸுக்கு இதில் இருக்கிற மாதிரியே பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருங்கன்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி அது மூலியமாகவும் ஃபோட்டோஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும். டைரெக்டாக ஃபோட்டோ வந்து ஆட் ஆகும். இப்போ வந்து நான் புக்கு இருக்கு இல்லையா, அந்த புக்கோட இமேஜெலாம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸில் வந்து இதில் வந்து ஆட் ஆகும். இது வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து நான் இதெல்லாம் காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சின்னதாக வேணும் பெருசாக வேணுன்றது நீங்கள் குத்துமதிப்பாக வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேவா. டைரெக்டாக கேலரியிலேருந்து ஃபோட்டோவை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே வந்து குத்துமதிப்பாக சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமான்றதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி சொன்ன மாடல் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ செட் பண்ணோம் அப்படின்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து காமனாக டவுட் கேட்டாங்க, ஃபோட்டோ ஷீட்டில் நீங்கள் பாதி தானே பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கீங்க, பேலன்ஸ் பாதி வந்து பிரிண்ட் அவுட் எடுக்காமல் இருக்குது, அப்போ அந்த ஷீட் வேஸ்ட் ஆயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க இல்லையா. நீங்கள் ஓன் பிரிண்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பாதி ஷீட்டை அகெயின் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கடையில் போய் தான் பிரிண்ட் அவுட்டை எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச டிசைன் இருக்கும் இல்லையா, உங்கள் தீமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு டிசைன், அந்த டிசைனை எடுத்து நீங்கள் வந்து பேலன்ஸ் அந்த ஷீட்டுக்கு பேலன்ஸ் இருக்க எல்லா இடத்துலையும் இந்த டிசைன் வர மாதிரி எடிட் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு ஷீட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் வாங்கி வச்சுக்கலாம். அந்த டிசைனை நீங்கள் அதுக்கப்புறம் யூஸும் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ வந்து நான் ஒரு டிவியோட ஷேப் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கிராப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒயிட் கலர் நிறையா இருக்குது. ஸோ அதை கிராப் பண்ணி எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக இந்த சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் பிரிண்ட் அவுட்டாக நீங்கள் எடுக்கணுமோ அந்த இமேஜை எல்லாமே இந்த மாதிரி அலைன் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு தாராளமாக பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் வந்து இருக்குது, ஒயிட் கலர் ஸ்பேஸ் வந்து இடம் நிறையா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டிசைனர் ஷீட் எல்லாமே அந்த சிம்பிளையும் அந்த இமேஜையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் எடிட் பண்ணிவிட்டு இதை பிரிண்ட் அவுட் மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். சேவ் பண்ணுறது வந்து மேலே அந்த டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அந்த டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடும் கொடுங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து உங்களுக்கு கீழே இருக்க அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் வந்து அது சேவ் ஆகும். ஸோ டவுன்லோட் பண்ண இமேஜை நீங்கள் ஈஸியாக வந்து ஷாப்பில் போயிட்டு ஃபோட்டோ ஷீட் வந்து நீங்கள் எங்கே எடுக்கிறீங்களோ அங்கே போய் எனக்கு இதை வந்து இந்த ஃபோட்டோ குவாலிட்டியான ஷீட்டில் இதை ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். எப்படி ஃபோட்டோ ஷீட்டை கட் பண்ணணும், எப்படி அதில் செல்லோ டேப் பண்ணணும், அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லியிருக்கோம். ஸோ பார்க்காதவ இருக்கீங்கன்னா போய் பார்த்துக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோ எடிட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரூம் டெக்கரேஷன் மினியேச்சர் ஃப்ரேம் வந்து இதோட முடியுது. இது வந்து நம்ம 2024ஓட லாஸ்ட் வீடியோ தான். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இந்த 2024 உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு ஸ்பெஷலாக இல்லை அப்படின்னாலுமே ஏன் அது இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னும் சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த 2024ன்றது என்னோடய லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இயர் எது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2024 தான். எனக்கு பர்சனலாகவும் சரி பிஸ்னஸ் ஓரியன்டாகவும் சரி நிறையா வந்து இந்த இயர் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இயர் ரொம்பவே எனக்கு ஸ்பெஷல். எவ்வளோ அடி வாங்குகிறோமோ அந்த அடி எல்லாமே தான் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வந்து நம்மளை கொண்டு போகும். ஸோ இந்த 2024 வந்து எனக்கு அப் அண்ட் டவுன்ஸ் நிறையா வந்து என்னோடய லைஃப்பில் நடந்துருச்சு.
ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த 2024 வந்து எந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ வரப்போகிற 2025 எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான இயராக இருக்கணும்னு சொல்லிட்டு நானுமே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த நியூ இயர்லேருந்து என்ன இதெல்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க, எதெல்லாம் செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்றத லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் ரீட் பண்ணி பார்க்குறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நானுமே கூட அதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே என்னோட அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். என்ன கிராஃப்ட் வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.